இப்ப வார் நடக்கிறதுனால எப்ப எந்த சிச்சுவேஷன்ல என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. பட் நம்மள செல்ஃபா நம்ம ஆக்குபை பண்ணிக்கிற மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். 10 இன்வெர்டர் 10 பேட்டரி எடுத்தா போதும். நம்ம சென்னையில இருக்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நைட் டின்னர் கொடுக்குறாங்க. பிளஸ் சம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடத்துறோம். சவுத் இந்தியால நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறோம். ரெண்டாவது டைம் சவுத் இந்தியால நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்திருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேஷன்ஸ் கூட இருக்கீங்க. கரண்ட் போச்சுன்னா சொஃபிஸ்டிகேட்டட் ஆகி அவங்களுக்கு பிபி ரைஸ் ஆகிறது அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அவங்க தாராளமா இதை வாங்கிக்கலாம்ப்பா. ஸோ இதுல 2 வீலர் பேட்டரி ஹோண்டா ஆக்டிவா பேட்டரி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஓல்டு எடுத்து 1300 கொடுக்குறாங்க. நம்ம 1050க்கு கொடுக்குறோம். எங்க இடத்துக்கு வந்தா ஃப்ரீயாவே மாட்டி தரோம். நம்ம வீட்டுல யாரெல்லாம் வெங்காய சட்னி தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா இது வாங்கி வச்சுக்கோங்க. கரண்ட் இல்லாத நேரத்துல தான் நம்ம உயிரை வாங்குவாங்க. கம்பல்சரி இது நம்மளுக்கு தேவையா இருக்கும். ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ண அப்படின்னா ஒரு 875 யூபிஎஸ் 135 ஷார்ட் டியூப்லர் போட்டுக்கலாம். இதனுடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் 16,500, நம்ம ஆஃபர் பிரைஸ் 14,500 கொடுக்குறோம். 150 72 மாசம் வாரண்டி. இது வந்து நம்ம நார்மலா ஒரு பெட்ரோல் கார் வச்சிருப்போம். பெட்ரோல்லையும் யூஸ் பண்ணலாம், சிஎன்ஜிலையும் யூஸ் பண்ணலாம். ஒரு 10 பேட்டரி வாங்கினா கூட நீங்க ஒரு பிசினஸ் மேன் ஆயிடலாம், பிசினஸ் உமன் ஆயிடலாம். நீங்க கரண்டே இல்லாட்டாலும் ஒரு 2500 வாட்ஸ் இதை வந்து சோலார்ல யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5 இயர்ஸ் தான் லைஃப் இருக்கும். இதோட லைஃப் வந்து மோர் தென் 10 இயர்ஸ் லைஃப் பண்றாங்க. 400 வாட்ஸ் பல்போடு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் பேக்கப் வரும் அப்படின்றது அட்டை பாக்ஸ்லயே பிரிண்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, நல்ல ஒரு கம்பெனில வாங்கணும். அமேஸ் அப்படிங்கறது கம்பெனில வாங்கலாம். ஈவினிங்ல 6 மணிக்கு கரெக்டா விளக்கேத்த போலான்னு போது அபசகுனம் மாதிரி கரண்ட் கட் ஆகுது. சோ அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு தீர்வு வேணும்ல, அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹாய் சார், வணக்கம். வணக்கம். உங்க பேர், உங்க கம்பெனி பேர் பத்தி? பேர் மந்திரம், கம்பெனி பேர் ஓம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பேட்டரிஸ் பிரைவேட் லிமிடெட். நம்ம 1998ல இருந்து இந்த இன்வெர்டர் பேட்டரி ஃபீல்டுல இருக்கோம். இன்வெர்டர் பேட்டரி, சோலார் பேட்டரி, லித்தியம் பேட்டரி எல்லாமே இப்ப பண்ணாங்க. சர்வோ ஸ்டெபிலைசர், ஆன்லைன் யூபிஎஸ், கம்ப்ளீட் பவருக்கான எல்லா சொல்யூஷன்ஸும் நாங்க கொடுத்துருக்கோம். ஓகே, கரண்ட் கட் ஆகுது என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்கிற எல்லாருக்குமே இது ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். சோ இப்போ இதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, என்னென்ன ரேட்ல இருக்கு, என்னென்ன டிஸ்கவுண்ட் இருக்கு எல்லாம் நாங்க காமிச்சிரோம், நீங்க பாத்துருங்க. சோ நம்ம அமேஸ் அப்படின்ற பிராண்ட் பாக்குறோம். இதுல வந்து நம்ம சவுத் இந்தியால நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறோம். ரெண்டாவது டைம் சவுத் இந்தியால நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்திருக்கோம். ஸ்னைடர் எலக்ட்ரிக் ஆல் ஓவர் வேர்ல்டு வைடு உள்ள கம்பெனி. இது ஒரு 13.5 lakh crore கம்பெனி. அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் தான் அமேஸ். இதே கம்பெனில இன்னொரு ப்ராடக்ட் லூமினாஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் அதுல வந்துட்டு. இதுல அமேஸ் அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோவிங் ப்ராடக்ட். நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ண நினைக்கிறீங்க, ஸ்டார்ட் அப் பண்ண நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அமேஸ் அப்படின்ற ப்ராடக்ட்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் ஆயிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. நீங்க எலக்ட்ரிஷியனா இருக்கலாம், பிளம்பரா இருக்கலாம், இல்ல சிசிடிவி விற்கலாம், இல்ல ஆர்ஓ பண்ணலாம், இல்ல கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணலாம், இல்ல எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் இருக்கலாம். ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு 10 இன்வெர்டர் 10 பேட்டரி எடுத்தா போதும். நம்ம சென்னையில இருக்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நைட் டின்னர் கொடுக்குறாங்க. பிளஸ் சம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடத்துறோம். மேபி அதுல செலிபிரிட்டியா யாரு வேணாலும் வரலாம். விராட் கோலி வரலாம், இல்ல மேடம் கூட வரலாம். இந்த மாதிரி யாரும் ஒரு நல்ல செலிபிரிட்டி வந்து கண்டிப்பா வரலாம். கண்டிப்பா நீங்க ஒரு எலக்ட்ரிஷியனா இருக்கீங்க, இந்த மாதிரி இன்வெர்டர் பேட்டரி சேல்ஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. அதோட டீடைல் எல்லாம் உங்க ஸ்கிரீன்ல கொடுக்குறோம். சரி, இப்போ நீங்க ஒரு கஸ்டமருக்கு இந்த ஒரு பேட்டரி சேல்ஸ் பண்றதுக்கும் ஒரு எலக்ட்ரிஷியனுக்கு ஒரு 10 சேல்ஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப ரேட் உங்களுக்கு டீவியேஷன்ஸ் கொடுப்பீங்க. கண்டிப்பா நம்ம கஸ்டமரோட டீலருக்கு அந்த 10 சீட் எடுக்கிறவங்களுக்கு ரேட் கம்மியா தான் இருக்கும். இப்போ நீங்க ஆரோ போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் அவங்க கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. கரண்ட் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்தா இந்த மாதிரி ஒரு நல்ல பேட்டரி இருக்கு போடலாமான்னு கேட்டு பாத்துட்டீங்கன்னா ஒரு 10 ஆர்டர் எடுத்துட்டு உடனே கூட நீங்க வந்து இதை எடுத்துட்டு போலாம். இல்ல ஒன்னா கூட நீங்க எடுத்தீங்கன்னா 10 ஆர்டர் வந்துச்சுன்னா கூட அந்த டின்னர்லாம் சொன்னார் பாத்தீங்களா, ஒரு 5 ஸ்டார்ல ஒரு டின்னர் எடுக்கணும்னா மினிமம் 10,001 rupees நம்ம அங்க மொய் எழுதுற மாதிரி வைக்கணும். சோ அதெல்லாமே நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்கு. அப்போ உங்களோட சர்க்கிள் பெருசாகும். அது ஒன்லி ஜஸ்ட் ஃபார் டின்னர்க்காக கிடையாது. உங்க சர்க்கிள் பெருசாகும், நிறைய பேர்கிட்ட டை அப் கிடைக்கும். அப்போ உங்க பிசினஸும் பெருசாகும். அடுத்ததுங்க சார், இன்னொன்னு அதுல இன்னொரு விஷயம்னா அவங்களுக்கு மட்டும் இல்ல, இது வந்து கம்பல்சரி ஒய்ஃபோட வந்தாதான் உள்ள அலோவ் பண்ணுவோம். கண்டிப்பா அதுல ஒய்ஃபுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை மாத்திக்கலாம், அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்திக்கலாம். ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஏன்னா நம்ம உண்மையிலேயே மேரேஜ் ஆனவங்க அந்த டைம்ல தான் ஒரு அன்பை வெளிப்படுத்திருப்பாங்க. ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா இருக்காது. அந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா. எலக்ட்ரிஷியன் வைஃப் இல்ல மெக்கானிக் வைஃப்ல யாரா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா உங்க ஹஸ்பண்டுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இப்போ வந்து இதுல நம்ம நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அமேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் வந்து 700ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 700 யூபிஎஸ் வித் அதுல வந்து 3 லைட் 3 ஃபேன் ஒரு டிவி யூஸ் பண்ணிக்கலாம். அதனுடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 12,500 rupeesல ஸ்டார்ட் பண்றோம். இது வந்து ஏப்ரலுக்கு முன்னாடி கொஞ்சம் காஸ்ட் ஒரு 500 ரூபாய் கம்மியா தான் இருந்துச்சு. அப்பவே நிறைய சொல்லியிருக்கோம் ஏப்ரலுக்கு முன்னாடி வாங்கிருங்க அப்படின்ட்டு. சோ அது நம்ம கம்பல்சரி ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ண அப்படின்னா ஒரு 875 யூபிஎஸ் 135 ஷார்ட் டியூப்லர் போட்டுக்கலாம். இதனுடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் 16,500, நம்ம ஆஃபர் பிரைஸ் 14,500 கொடுக்குறோம். சூப்பர். இதே இது எனக்கு கம்பல்சரி ஒரு மிக்ஸி ஓடியாவணும், ஒரு 5 லைட் 5 ஃபேன் ஒரு டிவி ஒரு மிக்ஸி ஒன்னா ஒரு 1075 யூபிஎஸ் வித் ஒரு 15048 அந்த பேட்டரியோட கொடுக்குறோம். இதனுடைய காஸ்ட் வந்து 16,000 ரூபாய் கொடுக்குறோம். நம்ம வீட்டுல யாரெல்லாம் வெங்காய சட்னி தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா இது வாங்கி வச்சுக்கோங்க. கரண்ட் இல்லாத நேரத்துல தான் நம்ம உயிரை வாங்குவாங்க. கம்பல்சரி
இது நம்மளுக்கு தேவையா இருக்கும். கண்டிப்பா. அடுத்து இல்ல எனக்கு வந்து நிறைய பேர் டால் டியூப்லர் பேட்டரி தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி விஷயம்னா இது சேம் 1075 வித் 60 மாசம் வாரண்டி டால் டியூப்லர் பேட்டரி. இதனுடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் 21, 22 இருக்குது. நம்ம வந்து 19,000 கொடுக்குறோம். இதே இது சம்டைம்ஸ் கொஞ்சமா சேல்ஸ் பண்றவங்க கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும். அவங்ககிட்ட எங்க பிரைஸை காட்டி தயவு செய்து பார்கெயின் பண்ணாதீங்க. இது ஒவ்வொரு வீடியோலையும் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா அவங்களும் எங்களுக்கு பிசினஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம நிறைய டீலர்ஸ் சப்ளை பண்ணியிருந்தோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கஸ்டமருக்கு பண்றோம். ஏன்னா சம்டைம்ஸ் டீலர்ஸ் வந்து பேமெண்ட் நம்மளால ஃபாஸ்டா ரோல் பண்ண முடியல. அதனால எண்ட்யூசர் சேலும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதே இது பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல கம்பல்சரி ஒரு மோட்டார் ரன் பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு 2275 UPS போட்டுக்கலாம். பிளஸ் 2 பேட்டரி வந்துடும். இதனுடைய காஸ்ட் வந்து மார்க்கெட் பிரைஸ் 33, 34. நம்ம ஆஃபர் பிரைஸ் 29,000 கொடுக்குறோம். இதுல கம்பல்சரி ஒரு 1 HP மோட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் ஆல்டர்னேட்டிவா நீங்க மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் வாட் எவர் இட் இஸ் அட் a டைம்ல ஏதாவது ஒன்னு யூஸ் பண்ணிக்கலாம். மோட்டர் யூஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ண முடியாது. மத்த எல்லாத்தையுமே ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஓபனா சொன்னதுக்கு நன்றி. கண்டிப்பா. இல்ல இது எனக்கு ஏசி கம்பல்சரி. ஏன்னா இந்த சம்மர் டைம் ஏசி கம்பல்சரி வேணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அமேஸ்ல அதுக்கான ஒரு சொல்யூஷன் இருக்குது. இதுல வந்து 6075 அப்படின்ற ஒரு இது இருக்குது. இந்த மாடல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏசி வந்து கம்பல்சரி நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஓட்டிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 டன் ஏசி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹோல் நைட்டுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பருங்க. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் பண்றவங்க இல்ல வேற ஏதாவது டிஎன்பிசி படிக்கிறேன், அது படிக்கிறேன், இது படிக்கிறேன், எனக்கு ஏசி இல்லாம ஒண்ணுமே மூளை வேலை செய்யாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் தாராளமா இதை வாங்கிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேஷன்ஸ் கூட இருக்கீங்க. கரண்ட் போச்சுன்னா சொபிஸ்டிகேட்டட் ஆகி அவங்களுக்கு பிபி ரைஸ் ஆகுறது அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அவங்க தாராளமா இதை வாங்கிக்கலாம்ப்பா. இப்போ கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல கரண்ட் பில் இப்ப அதிகமாகுது. இல்ல கரண்ட் போனா வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து சோலார் தான். சோ இப்போ கரண்ட் பில் உங்க வீட்டுல ஒரு 6,000 rupees வருது, எனக்கு கரண்ட் பில் கட்ட முடியல அதிகமா இருக்குன்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் சோலார் பேனல்ஸ். சோலார் இது 3 கிலோவாட் ஆன்-கிரிட் இன்வெர்டர். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் மானியமா 1 கிலோவாட்டுக்கு 30,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு 3 கிலோவாட் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. 3 கிலோவாட்டுக்கு 78,000 கொடுக்குறாங்க. இது கம்ப்ளீட்டா உங்களுடைய 6,000 rupees கரண்ட் கம்ப்ளீட்டா மினிமைஸ் ஆகிடும். ஒரு 200, 300 rupeesக்குள்ள வந்துடும். இதுக்கு காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2,15,000 ரூபாய் வருது. இதுல உங்களுக்கு 78,000 மானியம் வந்துருது. A to Z நாங்களே பண்ணி கொடுத்துறோம். ஓகே. நாங்க இதுக்காக இன்னொருத்தர் எலக்ட்ரிஷியன் கூப்பிடணும், இது வந்து ஃபிட் பண்றதுக்கு வேற எல்லாம் பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் 2,15,000 என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு 1 month கழிச்சு உங்களுக்கு அந்த 78,000 மானியம் வரும். சோ இதனுடைய காஸ்ட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1,35,000 தான் வரும். உங்களுக்கு 20 வருஷத்துக்கு கரண்ட். சரி, இப்போ இந்த சோலார் வந்து அங்க மேல போடுற மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு வேற என்னென்ன செட்டப்ஸ்லாம் வச்சிருக்கணும், எந்த மாதிரி இருந்தா பண்ணலாம்? இல்ல நான் கூரை வெஞ்சிருக்கேன் அதுல பண்ண முடியுமா? எதுல வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் பண்ணிக்கலாம். சோ நமக்கு தான் மேல ஸ்பேஸ் கிடைச்சா போதும், எதுல வேணாலும் பண்ணிக்கலாம். சோ சம்டைம்ஸ் ரொம்ப ஹைட்ல பண்ணனும், ஹை ரூஃபா பண்ணா மட்டும் காஸ்டிங் அதிகமா இருக்கும். இது எல்லாமே நாங்க லோ ரூஃப்ல பண்ணது காஸ்ட் சொல்லிருக்கோம். இல்ல ஷெட்ல பண்ணதுக்கான காஸ்ட் சொல்லிருக்கோம். இல்ல கொஞ்சம் ஹைட்டா கட்டணும், 10 feet 11 feet ஹைட்ல தான் வைக்கணும் அப்படின்னாங்கன்னா கீழ ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல மட்டும் கொஞ்சம் காஸ்ட் அதிகம். ஓகே. அப்ப அந்த அடிஷனல் ஃபிட்டிங்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா காஸ்ட் வரும். ஓகேங்க சார். சோ இதே இது பாத்தீங்கன்னா கரண்ட் இல்லாத இடத்துல எனக்கு யூஸ் பண்ண அப்படின்னா அதுக்கான விஷயம் தான் 5 kVA சோலார் UPS. சேம் அது ஒரு 2,25,000 வரும். நீங்க கரண்டே இல்லாட்டாலும் ஒரு 2,500 watts இதை வந்து சோலார்ல யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கரண்டே இல்ல கம்ப்ளீட்டா இருக்குன்னா நீங்க நார்மலா ஆன் கிரிட் போறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஆஃப் கிரிட் போய்க்கலாம். ஃபியூச்சர்ல தேவைனாலும் பேனல் மாட்டிக்கலாம். ஓகே. இப்ப வார் நடக்கிறதுனால எப்ப எந்த சிச்சுவேஷன்ல என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. பட் நம்மள செல்ஃபா நம்ம ஆக்குபை பண்ணிக்கிற மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல், நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இதே இது வந்து எனக்கு லோ காஸ்ட்ல சோலார் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நார்மல் இன்வெர்டர்ஸ் நம்ம நிறைய சேல் பண்ணிட்டு இருக்கோம். நார்மல் இன்வெர்டர்ஸ் பதிலா சோலார் இன்வெர்டர் சோலார் பேட்டரி போட்டுக்கலாம். இது 1175 UPS பிளஸ் ஒரு 150H 72 மாசம் வாரண்டி. இது வந்து நம்ம நார்மலா ஒரு பெட்ரோல் கார் வச்சிருப்போம், பெட்ரோல்லயும் யூஸ் பண்ணலாம், சிஎன்ஜிலயும் யூஸ் பண்ணலாம். நம்ம தேவைப்பட்ட பெட்ரோல் போட போறோம், இல்லாட்டி கேஸ் போட போறோம். அது போலதான் இது. இதுல கரண்ட்லி யூஸ் பண்ணிக்கலாம், தேவைப்பட்ட பேனலை மாட்டி பேனலையும் யூஸ் பண்ணலாம். இது வித்தவுட் பேனல் இதனுடைய காஸ்ட் வந்து ஆக்சுவல் காஸ்ட் 27,000, நம்ம 23,500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதுல என்ன அட்வான்டேஜ்னா பிளேட்ஸ் எல்லாமே திக்கரா இருக்கும், சோலார் பேட்டரி லைஃப் ஜாஸ்தியா வரும். நார்மல் இன்வெர்டர் போல இது யூஸ் பண்ணிக்கலாம், ஃபியூச்சர்ல தேவைப்பட்ட பேனல் போட்டுக்கலாம். இது நம்ம காஸ்ட் வந்து 23,500 கொடுக்குறோம். ஓகே. சோ நம்ம இவ்வளவு நிறைய பிராண்ட்ஸ் பார்த்தோம். இது எக்ஸைட் அப்படின்ற பிராண்ட். சோ இதுல வந்து ரொம்ப ஃபாஸ்ட் வந்து 1150 IMTT 1500 அப்படின்ற மாடல் வித் இது 60 மாசம் வாரண்டி வித் 1125 இன்வெர்டர். 11 வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா நான் நிறைய வீடியோ சொல்லி அரசமாவும் தான் அரைச்சிட்டு இருக்கிறோம். 5 லைட் 5 ஃபேன் ஒரு டிவி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மார்க்கெட்ல ஃபாஸ்ட் புல்லிங் மாடல்ஸ். இதுல என்னன்னா சம்டைம்ஸ் பிரைஸ் ஏறும் ஷேர் மார்க்கெட் மாதிரி. இது வந்து ஒரு கேம் சேஞ்சர் ப்ராடக்ட். அதர் பிராண்டோட காம்படிட்டர் இவர். சோ அதனால திடீர்னு நினைச்சுவாங்க சூழ்நிலையை பொறுத்து இது ஏத்தி விட்டுருவாங்க. சோ இப்போ அதர் பிராண்ட் சேல் ஆகாம இருக்கும். அது இவங்க ஒரு நல்ல டாக்டிக்ஸ் வச்சிருக்காங்க. எக்ஸைட்டை பொறுத்தவரை ஒரு டாக்டிக்ஸ் வச்சிருக்காங்க. திடீர்னு அதர் பிராண்ட் அதிகமா சேல் ஆகுதுன்னா உடனே இந்த பிரைஸை குறைச்சு விட்டுருவாங்க. சோ அதனால பிசினஸ் டாக்டிக்ஸ் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த ஒரு ப்ராடக்ட் வச்சு தமிழ்நாடையே ஆட்டி வைக்கிறாங்க, எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரையும் ஆட்டி வைக்கிறாங்க. சோ அதனால இது வந்து இந்த ப்ராடக்ட் மட்டும் வாங்குறதுக்கு முன்னாடி பிரைஸை கேட்டுட்டு வாங்க. இப்ப கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 21,000 நம்ம கொடுக்குறோம். இது ஃபிளக்சுவேஷன்ல இருக்கும், ஒரு நாள் ஏறும் ஒரு நாள் இறங்கும். ஜஸ்ட் நீங்க கால் பண்ணிட்டு வாங்க. ஓகே. நம்ம பாத்தீங்கன்னா எக்ஸைல இன்வெர்டர் பேட்டரி மட்டும் இல்ல, கார் பேட்டரி
பேட்டரி, ஆட்டோமேட்டிக் பேட்டரி, டூ வீலர் பேட்டரி எல்லாமே பண்றோம். உங்களுக்கு உங்க ட்ரக், பஸ் நிறைய வெஹிக்கல்னு எடுத்தாலே அதுக்கான சொல்யூஷன் ஹோம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பேட்டரிஸ்ல அவைலபிளா இருக்குது. Okay. அதுல அந்த காருக்கான லித்தியம் பேட்டரியும் நாங்க இப்ப சப்ளை பண்ணதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் பேட்டரி விட்டுட்டு இந்த டூ வீலர் பேட்டரிக்கு லித்தியம் பேட்டரியும் நம்ம இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கோம். விரைவில் அதையும் லான்ச் பண்ண போறோம். சோ இது பாத்தீங்கன்னா இதுல டூ வீலர் பேட்டரி ஹோண்டா ஆக்டிவா பேட்டரி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஓல்ட் எடுத்துட்டு 1300 கொடுக்குறாங்க. நம்ம 1050க்கு கொடுக்குறோம். எங்க இடத்துக்கு வந்தா ஃப்ரீயாவே மாட்டி தரோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்க, ஜஸ்ட் கொரியர்ல அனுப்பி விட்டுறோம். ஓகே, இது இங்க வந்தாதான் ஃப்ரீயா மாட்டி தருவாங்க. நீங்க இருக்கிற இடத்துக்கு இதை எடுத்துட்டு வந்து மாட்டுங்கன்னா மாட்ட மாட்டாங்க. அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சோ எங்கிட்ட இப்ப நம்ம விளையாட அமேஸ் பார்த்தோம், எக்ஸைட் பார்த்தோம். எங்கிட்ட லூமினாஸ்லயும் எல்லா மாடல்ஸும் அவைலபிளா இருக்கு. லூமினாஸ்ல பாத்தீங்கன்னா 1050 அண்ட் 150 AH டால் டியூப்லர் பேட்டரி. இது மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 23-24 கொடுக்குறாங்க. நாங்க 19,000ல இருந்து கொடுக்குறோம். சேம் 5 லைட் 5 ஃபேன் ஒரு டிவி ஒரு மிக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். லூமினாஸ்ல எல்லா மாடல்ஸும் எங்கிட்ட அவைலபிளா இருக்கு. அவங்களுடைய பிராண்ட் தான் நம்மளுடைய அமேஸும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அந்த பிராண்டும் நம்ம இதோட கொஞ்சம் காஸ்ட் கம்மியா இருக்கும் அமேஸ்ல. ஸோ நம்ம இப்ப இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா இன்வெர்டர், ஹோம் அப்ளிகேஷன்ஸ் உள்ள எல்லாமே பார்த்தோம். அதுல நீங்க ஒரு 2 சிஸ்டம் 3 சிஸ்டம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஹையர் கேவி வாங்கினாலும் நீங்க ஆபீஸ் இருக்கு, பெரிய பெரிய ஸ்கூல்ஸ், காலேஜ் அந்த மாதிரிலாம் இருக்கு. நிறைய சிஸ்டம் 25-30 சிஸ்டம் இருக்கும். அதுக்கெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்லைன் யூபிஎஸ் தான் தேவைப்படும். அதுல நம்மகிட்ட கிரைகார்ட் அப்படின்ற பிராண்ட் இருக்குது. இதுல என்ன அட்வான்டேஜ் கேட்கறீங்கன்னா மத்த பிராண்ட்ல 1 kV அப்படின்னா 800 வாட்ஸ் தான் லோட் போட முடியும். நம்ம கிரைகார்ட்ல மட்டும் தான் 1 kV அப்படின்னா 1000 வாட்ஸ் நீங்க லோடு போட முடியும். அது அப் டு 10 கிலோவாட் வரைக்கும் நீங்க அந்த மாதிரி ஃபுல் லோட நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுல எங்கிட்ட எக்ஸைட் SMA பேட்டரியோட கம்ப்ளீட் செட் கொடுக்குறோம். கிரைகார்ட்ல என்ன அட்வான்டேஜ்னா ஜஸ்ட் நீங்க டீலரா இருக்கலாம், ஸ்கூல் காலேஜ்ல பர்ச்சேஸ் ஆபீசர் இருக்கலாம், ஜஸ்ட் எங்கிட்ட மெட்டீரியல் மட்டும் வாங்கினா போதும். கிரைகார்ட் பெர்சன்ஸே கம்ப்ளீட்டா இன்ஸ்டாலேஷன் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். கம்ப்ளீட்டா அந்த ஒரு 25 சிஸ்டம் இருக்குன்னா எதுவுமே லேக் ஆகாம போகும். இது அப் டு 600 kV வரைக்கும் வச்சிருக்கோம். நீங்க ஒரு 1000 சிஸ்டம் வச்சிருந்தாலும் அதுக்கு நம்மளால யூபிஎஸ் சப்ளை பண்ண முடியும். இன்வெர்டருக்கு இதுக்கு என்ன சொல்லணும்னா இது ஒரு பியூர் சப்ளை கொடுக்குது. 230 வோல்ட் கான்ஸ்டன்டான அவுட்புட் இது கொடுக்குது. ஓகே, இன்னைக்கு கம்பெனி நடத்துறீங்கன்னா சிஸ்டம் இல்லாம டெலிகாலிங் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டீங்க. அவங்க கம்பல்சரி இது ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்காகவே இவரோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. மொத்த டீடைல்ஸும் இன்னும் விளக்கமா அவங்க சொல்லுவாங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா சம்மர் டைம் ஆயிடுச்சு, ரொம்ப பவருக்கு லோ வோல்டேஜ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கான ஸ்டெபிலைசர்ஸ் நம்ம போடுறோம். கிரைகார்ட்லயும் எல்லா செர்வோ ஸ்டெபிலைசரும் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் மைக்ரோடெக், வி கார்டு இந்த மாதிரி எல்லா பிராண்ட்லயும் எங்க ஸ்டெபிலைசர் அவைலபிளா இருக்கு. 90 வோல்ட் பூஸ்டர் உங்க வீட்டுல ஒரு 1.5 டன் ஏசிங்க 90 வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணதுக்கு நம்மகிட்ட ஸ்டெபிலைசர் இருக்குது. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு மார்க்கெட் பிரைஸ் 9,500, நம்ம 7,600 கொடுக்குறோம். இல்ல வீட்டுல உள்ள லைட் ஃபேன் எல்லாமே ரொம்ப ஸ்லோவா இருக்குது அப்படின்னா அதுக்கு மெயின்லைன் ஸ்டெபிலைசர் வச்சிருக்கோம். இதனுடைய காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,500 ரூபீஸ்ல இருந்து நம்ம கொடுக்குறோம். சரி, இப்ப லைட் ஃபேன் எல்லாம் டல்லா இருக்கு, ஸ்லோவா ஓடுதுன்னா எர்த் மாத்துனா போதும்னு சொல்லுவாங்கல்ல, அதையும் பார்க்கணும். உண்மையிலேயே லோ வோல்டேஜ் தான் இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்டெபிலைசர் போட்டுங்க. நிறைய இடத்துல ஸ்டெபிலைசர் வாங்கிட்டு அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி நியூட்ரல் ஏதாவது பிரச்சனையா இருக்கும், அதனால கூட லோ வோல்டேஜ் வரலாம். சோ போல்ல மாட்டுக்கு வயர் கொஞ்சம் லூஸ் கனெக்ஷன், அதனால கூட லோ வோல்டேஜ் வரலாம். சோ அந்த மாதிரி இடத்துல பார்த்து செக் பண்ணி வரலன்ற பட்சத்துல தான் நீங்க ஸ்டெபிலைசர் வாங்கணும். பக்கத்து வீட்ல எல்லா வீட்லயும் நம்ம பாக்குறோம், அங்கேயும் லோ வோல்டேஜ் இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்டெபிலைசர் வாங்கணும். ஓகே, டன். உங்க வீட்ல மட்டும் இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்டெபிலைசர் வாங்க வேண்டிய அவசியம். சோ நம்ம இப்ப விளையாட பார்த்தோம்னா லெட் ஆசிட் பேட்டரி பார்த்தோம், எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். இதுக்கும் நம்ம இப்ப பார்க்க போற லித்தியம் பேட்டரிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நீங்க 6 மாசத்துக்கு ஒருக்க தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்துனீங்கன்னா அப்படியே வலிஞ்சு ஓடிடலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் இருக்கும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக லெட் ஆசிட் பேட்டரி. இது ஏசி ரூம்ல வைக்க முடியாது, ஏன்னா இதுல ஃபியூம்ஸ் வரதுனால ஏசி ரூம்ல வைக்க முடியாது. இதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் நம்ம லித்தியம் பேட்டரி கொடுக்குறோம். லித்தியம் பேட்டரியில பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த பேட்டரிக்கு ஈக்குவலான பேட்டரி இந்த சைஸ். சோ இதை இப்ப 2 பேர் சேர்ந்தா தூக்கணும். இது ஜஸ்ட் நம்ம ஒருத்தரே இது என்னால தூக்கிட முடியும், ஈஸியா தூக்க முடியும். அவ்வளவுதான். வெயிட் இல்லப்பா, வெயிட்லெஸ். ஆனா இது நம்ம தூக்கணும்னா ஒரு 2-3 பேர் சேர்ந்து தான் தூக்க முடியாது. ஆனா அந்த வர்த் இது கொடுத்துருவாங்க. கண்டிப்பா அதோட இது அதிகமாக பேக்கப் கொடுக்கும். இதுல ஒரு 400 வாட்ஸ் பல்போடு போட்டீங்கன்னா ஒரு 2.5 hours 3 hours தான் கொடுக்கும். இதுல பாத்தீங்கன்னா 3 hours 30 minutes பேக்கப். 3 hours 30 minutes. இதனுடைய லைஃப் டைம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு 5 years தான் லைஃப் இருக்கும். இதனுடைய லைஃப் டைம் மோர் தென் 10 years லைஃப்ன்றாங்க. 100% மோர் தென் 10. இது இந்த பேட்டரி மாட்டிருக்கேன், அந்த இடத்துல இந்த பேட்டரி மாட்டினா 30% கரண்ட் பில் சேவிங் ஆகும். ஓகே, பரவாயில்ல, சூப்பரா இருக்குப்பா. எனக்கு ஆல்ரெடி கை ப்ராப்ளமா இருக்கு, ஆனா அப்படியே தூக்கும் போது கூட ஒண்ணுமே பெருசா வெயிட் தெரியல. சோ பெஸ்டா பெட்டரா போகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மாத்திக்கலாம். சரி, ஆல்ரெடி என்கிட்ட இந்த பேட்டரி இருக்கு, அதை எடுத்துட்டு இதை நம்ம ரீப்ளேஸ் அப்படியே கொடுத்துடலாம். நீங்க ஓல்ட் இந்த மாதிரி ஒரு 150 AH வச்சிருக்கீங்க, அதை எடுத்துட்டு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கணும். அரௌண்ட் ஒரு 17,000 18,000 அந்த ரேஞ்சில நம்ம பேட்டரி காஸ்ட். ஓகே ஓகே. இல்ல இப்போ எனக்கு லைஃப் டைம் ஜாஸ்தியா இருக்கும். அவ்வளவுதான். அப்படியே இப்போ எக்ஸ்சேஞ்ச் இல்ல, எனக்கு இது புதுசா தான் வேணும் அப்படினா ஒரு 24,000 வரும். 24,000 வரும். இவ்வளவுதான் சைஸே, இவ்வளவுதான். இடமும் அடைக்காது, இடமும் அடைக்காது, வர்த்தம் நிறைய கொடுக்கும். இதுலயே நிறைய மாடல்ஸ் இருக்குது. இது எங்கிட்ட
நம்மகிட்ட இன்பில்ட் மாடல் அதே யூபிஎஸ், இந்த பேட்டரி அது உள்ளே இருக்குது. இது சேம் 1 kVA. இதனுடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 32,500 கொடுக்குறோம். இது வந்து ஒரு 5 லைட் 5 ஃபேன் ஒரு டிவி அதே தான் 1 kVA அப்படினால அந்த லோடு தான் யூஸ் பண்ணிக்கலாம். இதே எனக்கு வால் மவுண்ட் தான் வேணும்னு பாத்தீங்கன்னா இதுல இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர்ல வால் மவுண்ட் லித்தியம் பேட்டரி இன்வெர்டர். இதனுடைய மார்க்கெட் பிரைஸ் வந்து 42,000, நம்ம 37,000 கொடுக்குறோம். இதே இது பாத்தீங்கன்னா ஒமேகா டிஜிட்டல் யூபிஎஸ், இது மார்க்கெட்ல ரொம்ப ஃபேமஸான மாடல். 1550 சேம் 1 kVA தான், பட் 1515 மாடல் நேம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதனுடைய காஸ்ட் வந்து சேம் நம்ம 32,500 கொடுக்குறோம். இல்ல எனக்கு எக்ஸைடு இன்வெர்டர் தான் வேணும் வித் லித்தியம் பேட்டரி வேணும்னா அதுக்கான சொல்யூஷன்ஸும் நம்ம வச்சிருக்கோம். எக்ஸைடு இன்வெர்டர் வித் அந்த பேட்டரியோட லித்தியம் பேட்டரியோட கொடுக்குறோம். இது வந்து மார்க்கெட் பிரைஸ் வந்து நம்ம 33,000 கொடுத்துட்டு இருக்கோம். லித்தியமும் சம்டைம்ஸ் பிரைசிங் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கதான் செய்யுது, ஏறுது இறங்குது. ஷேர் மார்க்கெட் மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க. இதுல என்ன சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. 29,000 நம்ம கொடுக்குறோம். சூப்பர்ங்க சார். சோ உங்களுக்கு பேட்டரி பத்தி என்ன டவுட் இருந்தாலும் இல்ல இத பத்தி எனக்கு ஒரு பிசினஸ் எடுக்கணும்னு நினைச்சாலோ இல்ல என் வீடு இவ்வளவுதான் இருக்கு எனக்கு இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு இதுக்கு எது பெஸ்ட்னாலும் இந்த வீடியோல புரியலனா கூட நீங்க அவர் ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா தெளிவா விளக்கமா எல்லாமே சொல்லிடுவாங்க. இது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து ஒரு லேடிஸ் கூட பண்ணலாம். தாராளமா உங்களுக்கான 5 ஸ்டார் ஹோட்டல்ல இது இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய டைப்ஸ் இருக்கு. சோ உங்க பிசினஸ் இன்னும் டெவலப் பண்றதுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட். எல்லாருமே ட்ரெஸ் தான் நைட்டி தான் விற்கணும் ஜுவல்ஸ் தான் விற்கணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் இப்போதைக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஒரு 10 பேட்டரி வாங்கினா கூட நீங்க ஒரு பிசினஸ் மேன் ஆயிடலாம், பிசினஸ் உமன் ஆயிடலாம் இல்லைங்க சார். இப்ப எனக்கு எதுவுமே பண்ண தெரியாதனால நீங்க சொல்லி கொடுத்துருவீங்க. எல்லாருமே பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, ஒரு இடத்துல டெலிவரி இருக்கா, நீங்க ஆர்டர் எடுத்தா போதும் டெலிவரிக்குன்னு பாய்ஸ் இருக்காங்க, அவங்க கொண்டு போய் என்ன செய்ய போறாங்க. இல்ல இன்னைக்கு போர்ட்டல்லாம் இருக்குது அதுல கொடுத்தாலும் டெலிவரி. ஏன்னா இதெல்லாம் கஸ்டமரே மாட்டிக்கிறாங்க. இதுல நான் கஸ்டமருக்கு ஜஸ்ட் அப்படியே அனுப்பி விட்டுறோம். இல்ல எனக்கு இப்ப இந்த MAH அதெல்லாம் சொல்ல தெரியாதுன்னா நீங்க அதெல்லாம் உங்களுடைய வீடியோஸ் நிறைய இருக்கு இல்லையா, அந்த வீடியோஸ் பார்த்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் பிசினஸ் மேன் ஆயிடலாம். ஓகே, என்ன மாதிரி நீங்களும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, வித்தியாசமா சம்பாதிக்க ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க, நீங்க மோட்டிவேட் பண்றீங்க, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எங்களுக்கும் அதை பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் அந்த நைட்டி ட்ரெஸ் அதுலயே நிக்கிறீங்க. அதை தாண்டி இந்த பக்கம் வந்து பாருங்க, கொஞ்சம் லைட்டா ஒரு நாலேஜ் இருந்தாலே போதும். இவர் சொல்லி கொடுக்கறத ஜஸ்ட் மக்கப் பண்ணி நீங்க மத்தவங்களுக்கு சொன்னாலே ஓகே இதெல்லாம் வாங்கலாம் அதெல்லாம் வாங்கலாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொல்றாங்களே அப்படின்னு நம்பி வாங்குவாங்க. உங்களுக்கு அதுல நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு 50, 20, 30 இல்லாம இதுல ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டே கிடைக்கும். இவர் அதுக்கான எல்லா ஹெல்ப்புமே இவர் பண்ணி தருவார். இதுல என்னன்னா ப்ராடக்ட்லாம் ஜஸ்ட் நீங்க கால் பண்ணி பேசினாலே போதும், சர்வீஸ் எல்லாமே கம்பெனி பார்த்துக்கணும். அதை பத்தி ஒரி பண்ணணும். நிறைய பேருக்கு என்ன பயம் இருக்குன்னா ஏதாவது சர்வீஸ் வந்துச்சுன்னா என்ன பண்றது. இன்னைக்கு நிறைய கம்பெனி சர்வீஸே இல்லை. இப்போ எங்களை மாதிரி பெரிய கம்பெனில தான் சர்வீஸ் செட்டப் மெயின்டைன் பண்ணுவோம். நான் சர்வீஸ்ன்றது அதுக்கான இன்புட் பணம் வருதோ இல்லையோ நம்ம சர்வீஸ் கொடுக்குறது செட்டப் வச்சுதான் ஆகணும். அது எல்லாராலையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க பிராண்டட் அந்த மாதிரி அமேஸ் அப்படின்ற பிராண்ட் இந்த மாதிரி பிராண்ட் விற்கும்போது சர்வீஸ் ஈஸியா அவங்களே கம்பெனிக்காரங்களே டோல் ஃபீல்ல கனெக்ட் பண்ணி அவங்களே பார்த்துக்குவாங்க. ஓகே, சோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு நியூ பிசினஸ் ஐடியாவும் கூட மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய பிராண்ட் பார்த்தோம். இது ஒக்காயா ஃபாதர் ஆஃப் மைக்ரோடெக், ரொம்ப சென்னை மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ப்ராடக்ட். இது வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தண்ணி ஊத்துருவாங்க ஒரு பேட்டரியில மெயின்டைன் பண்ணா ஒரு கஸ்டமர் மெயின்டைன் பண்ணது ரொம்ப கஷ்டம். எங்களை மாதிரி ஒரு டெக்னீஷியன் வந்தா தான் மெயின்டைன் பண்ண முடியும். இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இவங்க ஒரு ஃப்ளோட் கொடுத்துருக்காங்க. நீங்க தண்ணி ஊத்த ஊத்த அந்த ஃப்ளோட் ஜஸ்ட் இப்படி மேல வந்துடும். இந்த லெவல் வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஃபுல் ஆயிரும். இந்த லெவலுக்கு ஊத்துனாலே போதும், தண்ணி கீழே என்ன செய்யாது கொட்டாது. சோ அந்த மாதிரி இது ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலா இந்த மூடி இல்லாத இடத்துல ஊத்தும் போது என்ன ஆகும்னா தண்ணி ஃப்ளோ ஆகும். இதுல ஒரு சொட்டு நம்ம ஷர்ட்லயோ ட்ரெஸ்லயோ போட்டாச்சுன்னா என்ன ஆயிரும், நம்ம ட்ரெஸ் கம்ப்ளீட்டா காலி ஆயிரும், ஃப்ளோர் வந்து கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிரும். சோ அந்த மாதிரி இதுல ஒரு நல்ல அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து எல்லா இதுலயும் என்ன ஆகும்னா அந்த ஃப்ளோட் வந்து உடஞ்சு போயிரும். இந்த சென்டர் இருக்கு இல்லையா அந்த பாயிண்ட் உடஞ்சு போயிரும். இது உடையாம இருக்கிறதுக்காக அவங்க 3 சைடு என்ன செஞ்சிருக்காங்க, பிரிகாஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ அது வந்து உடையாது, நம்ம தண்ணி எந்த லெவல் இருக்குன்னு பாத்துக்க முடியும். இன்னொன்னு இந்த ஒக்காயா பேட்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு லோடு 400 வாட்ஸ் பல்போடு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் பேக்கப் வரும் அப்படின்றது அட்டை பாக்ஸ்லயே பிரிண்ட் பண்ணிடுறாங்க. மத்த பிராண்ட்லயும் பண்ணிருப்பாங்க, அது எங்கேயாவது ஒரு ஓரமா இருக்கும், ஏதாவது கண்டிஷனர் கொடுத்துருப்பாங்க. இவங்க வெளியே பேக்கப்பே அப்படியே நினைச்சிருக்காங்க. 400 வாட்ஸ் போட்டா 2 hours 30 minutes, 100 வாட்ஸ் போட்டீங்கன்னா ஒரு 17 மணி நேரம். அட்லீஸ்ட் நீங்க ஒரு லைட் ஒரு ஃபேன் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த பேட்டரியில 17 மணி நேரம் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் சேம் அதே 1 kVA 1175 வித் இந்த 160 AH பேட்டரி 36 மாசம் வாரண்டி. இது வந்து மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 19,000, நம்ம ஆஃபர் பிரைஸ் 17,500 நம்ம கொடுப்போம். இதுல சேம் தான் 1 kVனால 5 லைட் 5 ஃபேன் ஒரு டிவி ஒரு மிக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லோ பட்ஜெட்ல வேணும்னு பாத்தீங்கன்னா ஒரு 950 வித் 110 AH டால் டியூப்லர் பேட்டரி. சேம் இது பேட்டரி பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் வந்து 17,500, நம்ம ஆஃபர் பிரைஸ் 14,000 நம்ம கொடுக்குறோம். இதுல என்னன்னா எக்ஸ்ட்ரா பேக்கப் டிசைன் அப்படின்னு ஒன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பேக்கப்ன்றது அதர் பிராண்ட் கொஞ்சம் ஒரு அடிஷனல் பேக்கப் இதுல இருக்கு. ஓகே சூப்பர். நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, இந்த பிராண்டுக்குன்னு தனியா ரிவ்யூஸ் கொடுத்திருப்பாங்க. டாப் மோஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லா இருந்ததுனால தான் அந்த மாதிரிலாம் வந்திருக்க முடியும். ஏசி இல்லாம என்னால இருக்க முடியாது, நான் கேன்சர் பேஷண்ட் இல்ல, நான் வேற மாதிரி ஒரு இதுவா இருக்கேன், எனக்கு கம்பல்சரி வேணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கேன்னா இந்த மாதிரி வாங்கலாம். அதுவும் ஒரு நல்ல ஒரு கம்பெனில வாங்கணும், அமேஸ் அப்படிங்கறது கம்பெனில வாங்கலாம். சோ யார் யாருக்கெல்லாம் மிக்ஸி யூஸ் பண்ணணும், கரண்ட் எல்லாமே கரண்டே இல்ல டைம்லயும் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ
அவங்களுக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு மேல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.